ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த வருடத்தின் ஆரம்ப நாள் முதல் இந்த 7 மாதங்களை நாங்கள் கடந்து இந்த 8வது மாதத்தை ஆண்டவரே நாங்கள் காண நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாயிருந்தாலும், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற என் ஆண்டவருடைய கண்கள் இந்த நேரத்திலே இந்த வீட்டின் மேல் வைக்கப்படுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் பெரியவராயிருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும் என்று ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வசனத்தின் வண்ணமாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நன்மையான ஈவுகளையும் பூரணமான கிருபைகளையும் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து அருளி இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளையும் ஈவுகளையும் இவர்களுக்கு நீர் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு உகந்த பாத்திரங்களாக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை அமைத்துக் கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இப்பொழுதும் நீர் பேசும் ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன். இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே அல்லது உலகத்தின் சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், இந்த ஆண்டு துவங்கும் பொழுது எல்லாரும் படிப்பிற்காக நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைப்பதற்காக அநேக பள்ளிக்கூடங்களிலே ஏறி இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஸ்கூல்ல இவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்காதா, இவங்க கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்காதா என்று சொல்லி அநேக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே இடத்திற்காக காத்திருக்கிற காலங்கள் இல்லையா? அது மாத்திரமல்லாமல் ஒரு வேலைக்காக கடந்து போகும்போது அங்கே மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே தங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைத்து இந்த வேலை கிடைக்காதா என்று காத்திருந்து ஜெபிக்கிற தருணங்களும் உண்டு. அதே போல தொழில் செய்கிற இடத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அல்லது வசதிகளுக்காக அதற்கான உதவிகளுக்காக அநேகரிடத்திலே இரக்கம் கேட்கிறவர்கள் உண்டு. இது மாத்திரமல்லாமல் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனையோடு அந்த கடன்களை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழிவாசல் திறக்காதா, அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக அல்லது மருத்துவமனையிலே ஒரு வியாதியோடு கூட மருத்துவர்களை தேடி போகும்போது அவர்களுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்காதா என்று சொல்லி அநேக காரியங்களிலே நம்ம மனிதர் தயவையும் மனிதர்களுடைய இரக்கங்களையும் நாம் நாடி போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப 1000 தலைமுறைக்கு இரக்கம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கும் இரக்கம் பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப அவருடைய கரத்திலிருந்து இரக்கங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கத்தின் நாயகராய், இரக்கம் செய்கிற ஆண்டவராய் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பத்தின் சூழ்நிலைகளிலே அவர் கடந்து வர வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ப முதலாவது நாம் ஆண்டுடைய சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற மனிதர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை அல்லது இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் அன்பு கூறுகிறேன். இன்னைக்கு நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாருக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கும், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து
நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பாடல்கள் கூட என்ன பண்றோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே அநேக நேரங்கள்ல நம்ம உண்மை நேசிக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்றோம், வாய்களினால் நம்ம என்ன பண்றோம், அறிக்கையிட்டு பாடுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நாம் அன்பு கூறுகிறோமா? அப்ப ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்களாம். அப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம். அல்லது நான் இயேசுவை நேசிக்கிறேன் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டோ அல்லது ஒரு பேட்ஜ் அணிந்து கொள்வதால ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது அர்த்தமல்ல. அது நம்முடைய வீட்டில் நம்ம ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு போடுறதுனால நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதல்ல. அவர் கொடுத்த கற்பனைகளின்படி, அவர் கொடுத்த கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த பூமியிலே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நாம நேசிக்கிறோம் என்பது அர்த்தம். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, அவருடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல, அவை ரொம்ப லகுவானவைகள். ஆண்டவருடைய கற்பனைகள் எதுவுமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சுமக்க முடியாத சுமையை கொடுப்பவரே அல்ல. அவருடைய கற்பனைகள் எல்லாமே லகுவானவைகள், அவைகள் பாரமானவைகளே அல்ல என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற நாம், அவருடைய கற்பனைகள் என்ன, அந்த கற்பனைகளின்படி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, கேளாத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே மார்க் 12ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வேத பாரகன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இப்படியாய் கேட்கிறார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளில் பிரதான கற்பனை என்ன என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் நேசிப்போம், நம்முடைய பிள்ளைகளை நேசிப்போம், நம்முடைய உறவுகளை நேசிப்போம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அநேக பொருட்களை கூட என்ன பண்ணுகிறோம், நாம் நேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அல்லது ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தும் பொழுது அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவராய் வந்து பெரிய காரியங்களை செய்வதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொல்லுவோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் கடந்து வந்து இரக்கம் பாராட்டவர் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால், இங்கே தானியேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நேபுகாத் நேச்சார் இப்படியாய் சொல்லுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி. இது எந்த சூழ்நிலை என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி பாபிலோனிலே ஒரு பெரிய சட்டம் வருகிறது. அங்கே பாபிலோனின் ராஜாங்கத்திலே தானியேல், அனனியா, அசரியா, மீகாவேல் என்கிறவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட அந்த ராஜாங்கத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அனனியா, அசரியா, மீகாவேலுக்கு அந்த நேபுகாத் நேச்சார் வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவர்களுடைய தெய்வங்களின் பெயர்களை வைத்து அந்த ஊரிலே அவர்கள் அறியப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருந்தபடினால் அந்த தேசத்திலே எல்லா ஞானிகளை பார்க்கிறோம், எல்லா அறிவாளிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த அரசாங்கத்திலே ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருந்தார். ஆனால் ராஜா தன்னை தவிர அல்லது அந்த சிலையை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்கிற ஒரு கொடிய சட்டத்தை போட்ட பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன பண்ண, அன்பு கூறு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே
கர்த்தர் என்று சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டிலே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகளின்படி இவர்கள் உறுதியாய் வாழ்ந்ததை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். ராஜ போஜனம், ராஜ சாப்பாடு, அரசாங்க வேலை, எந்த ஒரு கவலையும் இல்லாத இந்த பிள்ளைகள் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கட்டளைகளிலே இது எப்படிப்பட்ட கட்டளை? பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதிலே அவர்கள் உறுதியாய் இருந்து நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அறிக்கையிட்டதினால் இங்கே ராஜா கடும் கோபம் கொண்டு சொல்லுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி. ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்காக, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளுக்காக, அந்த கட்டளைகளை மீறாதபடி அந்நிய தேசத்திலே யார் எங்களை பார்க்க போகிறார்கள் என்று ராஜாவை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணி இருந்திருக்கலாம். இந்த அனனியா, அசரியா, மீகாவேல் கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அப்படி இராதபடிக்கு கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி, கர்த்தரிட்ட சகல நியமங்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டு அங்கு ராஜாவுக்கு முன்பதாக அங்கே அவர்கள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் பணி செய்கிற இடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்று நம்மால் சொல்ல முடியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்வார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்போ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இந்த விசுவாசம் முதலாவது நமக்கு காணப்பட வேண்டும். இது யாருக்கு வரும்? அவரை முழு இருதயத்தோடு, அவரை முழு ஆத்மாவோடு, அவரை முழு மனதோடு, அவரை நேசிக்கிற பிள்ளைகளால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். ஏன்னா உதட்டுல சொல்லிடலாம், இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திலே அவருடைய இரக்கம் கடந்து வராதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திலே ஆண்டோடைய இரக்கம் கடந்து வராதா? இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே, இந்த காரியத்திலே என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று நெடுநாளாய் காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் கிரியை செய்ய அவரிட்ட கற்பனைகளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு என் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோமா என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளை தங்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்பது தெரிந்தும், அதிலே போட்டால் வெந்து மடிந்து போவோம் என்று தெரிந்தும், ஆனால் இந்த அக்கினி சூளை எத்தனை மடங்கு ஆனாலும் இதிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். அவர் இந்த அக்கினியை படைத்தவர் அவர்தான், இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற எங்களை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் அவருடைய கற்பனைகளை நாங்கள் மீற மாட்டோம், அவர்கிட்ட கட்டளைகளை நாங்கள் மீற மாட்டோம் என்று சொல்லி அன்று நேபுகாத் நேச்சாருக்கு முன்பதாக அவர்கள் அறிக்கையிட்ட பொழுது என் ஆண்டுடைய கண்கள் அங்கே அவர்களை பார்த்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, ராஜா கடும் கோபம் கொண்டு அங்கே 19ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? அந்த அக்கினி சூளை 1 மடங்கு இல்ல 7 மடங்கு சூடாக்குங்கல்ல, 7 மடங்கு சூடாக்குங்க என்று சொல்லி. ஆனால் என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு என் ஆண்டவரும் அந்த அக்கினி சூளையிலே உலாவினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல்
தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா தான் நிறுத்தின பொற்சிலையை வணங்காத தன் ஊழியக்காரர்களுக்கு 7 மடங்கு அக்கினி சூளையை உருவாக்கி அந்த அக்கினியிலே போட்ட பொழுது அதிலே வெந்து போகாதபடி தூதர்களை அனுப்பவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவரே அந்த அக்கினி சூளைக்குள்ளே இறங்கினதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் நடுவிலே யார் எங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரையே உண்மையாய் ஆராதித்து அவருடைய கற்பனைகளின்படி நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளின் நடுவிலே என் ஆண்டவர் கடந்து வருவார். காண்கிற எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி எல்லாரும் வியக்கத்தக்கதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய வியாதி படுக்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே, உங்களுடைய வேலையின் காரியத்திலே, உங்களுடைய வருமானத்திலே என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவரே கடந்து வருவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த அக்கினி சூளைக்குள்ளே என் ஆண்டவர் இறங்கினார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை என் ஆண்டவர் அணைத்துக் கொண்டார். அங்கே ஒரு தீயும் அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை வேலி அடைத்துக் கொண்டார். ஆகையினால் தான் ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தாண்டி வர நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து அவரை நேசிக்கிற இருதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறாயா, என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற நீ என் கற்பனைகளின்படி நீ வாழ்கிறாயா? ஆண்டுடைய கற்பனைகளின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாம் நன்றாக மார்தட்டி கொண்டு சொல்லலாம், நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று. கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி வாழாதபடி உலகத்தின் பார்வையிலே நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை சேவிக்கிறேன் என்று சொல்லி வாரந்தோறும் ஆலயத்துக்கு போய் தசம பாகங்களை கொடுத்து காணிக்கைகளை கொடுத்து ஒழுங்காய் சர்ச்சுக்கு போனாலும் ஆண்டவரை நேசிக்காவிட்டால், அவருடைய கற்பனைகளின்படி வாழாவிட்டால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால் ஆண்டுடைய சமூகத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள், நல்லதுதான். அதிசயங்களை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள், நல்லதுதான். என் ஆண்டவர் அற்புதங்களின் நாயகர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் விடுதலையின் நாயகர். அவர் எப்பேற்பட்ட வியாதி படுக்கை, கடன் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலை கொடுக்கிற தெய்வம். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எல்லாவற்றையும் விடுவிக்கிற ஆண்டவர், ஆலோசனை தருகிற தெய்வம். அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு தானே, தன்னுடைய கற்பனைகளின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தானே தன்னுடைய ஆலோசனைகளை அவர் வழங்குவார். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற அவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருந்து ஜெபிக்கிற நாம் கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அங்கே பாருங்கள், அக்கினி சூளையிலிருந்து அப்படியே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சார் இப்படியாய் அறிக்கையிடுகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் என்று சொல்லி, இல்ல உன்னை ரட்சிக்கத்தக்க கடவுள் யார் என்று சொல்லி, என் கைக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி அறைக்குவலிட்ட அதே நேபுகாத்நேச்சார் இந்த அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறார், இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்ட தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி. அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே, தத்தளிப்பின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரிட்ட கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் போதுமானவராய் அக்கினி சூளைக்குள் நடந்தவர். உங்களுடைய பாடுகள் நடுவிலே, உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் அவர் உங்களுக்கு உற்ற துணையாய், நண்பனாய், ஆலோசனையாய், விடுவிக்கிறவராய் அவர் கடந்து வரவர் ஆயத்தமாய் இருக்கிறார்.
இருக்கிறார். இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் உம்முடைய கற்பனைகளின்படி எங்கேனும் நான் தவறி இருப்பேன், ஆனால் நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் இரக்கம் பெற்றுக்கொள்ள ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவர் போதுமானவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அங்கே ஆண்டவரை உண்மையாய் உறுதியாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக என் ஆண்டவர் அக்கினி சுவாலைக்குள்ளே இறங்கி வந்து பெரிய விடுதலையை கொடுத்தவர். உங்களையும் மீட்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லது அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது ஆண்டுடைய கற்பனைகளின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுவார். ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பசியினால் வருந்த விடார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அக்கினி சுவாலையே வந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாய் நம்மை நடத்துகிறவர். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அன்றன்றைக்கான தேவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். நீர்நிலைகளிலே வாழ்கிற திமிங்கலங்களில் ஏற்ற நேரத்திலே அவர் தனக்கு ஆகாரம் தருவார் என்று சொல்லி அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறதாம். ஒருவேளை இந்த நாளிலே பசியோடு இல்ல தேவை, அன்றன்றுள்ள தேவை, அன்றன்றுள்ள ஆகாரத்துக்காக ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட நாங்கள் இழந்து நிற்கிறோமே, இந்த மாதத்தை துவங்குகிற நாங்கள் முடிவிலே கடன் கொண்டு சாப்பிடுகிறோமே என்று சொல்லி ஒருவேளை தேவையின் நடுவிலே இல்ல ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, உங்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அன்று நகோமி ரூத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவள் வாழ்ந்து அங்கே நகோமியோடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய மருமகளுக்கு நீங்க சுகமா என்ன பண்ணுங்க, வேறொரு திருமணம் செஞ்சு உங்களை தகப்பன் வீட்டுக்கு போய் வாழுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே ரூத் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு அங்கே வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது. ரூத் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்னும் போவா சாப்பிடும் வேளையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்களுக்கு அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ ஒரு பஞ்ச காலத்திலே தன் மாமியாருக்கு எந்த உதவியுமே அற்ற சூழ்நிலையிலே தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டு அவள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரிட்ட கட்டளையின்படி தன்னுடைய மாமிக்காக இங்கே வேலை செய்ய வந்த இந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்து கொண்டாள் என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை மாத்திரமே நாம் பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் நம்மை எப்படி போஷிக்கிறவராய் இருக்கிறார்? பஞ்ச காலத்திலும் அல்லது நமக்கு உதவியற்ற சூழ்நிலையிலும் யாரை கொண்டு இல்ல மனிதர் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்ற வேத வசனத்தின்படி நமக்கு யார் யாருடைய கண்களில் எல்லாம் தயவை உண்டு பண்ண வேண்டுமோ, யார் யாருடைய கண்களில்
கண்களில் எல்லாம் இரக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமோ, யாரிடத்திலிருந்தெல்லாம் நம்முடைய தேவைகளுக்கான பதில்கள் வர வேண்டுமோ, எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மையை நாம் சுதந்தரிக்க கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி அவரை நேசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்மை போல பிறனையும் நாம் நேசிக்க வேண்டும். அந்த கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை, முதலாவது தேவனை தேட வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. அங்கே பாருங்கள், மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அப்ப இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை முதலாவது நேசிப்பது மாத்திரமல்ல, நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அன்றைக்கு ரூத் தன்னுடைய நகோமி என்கிற தன்னுடைய மாமியாரை தன்னை போல என்ன பண்ணா, அவள் நேசித்தாள். அவள் நேசித்தபடினால் தன் மாமியை விட்டு விலகாதபடிக்கு மாமியை பின்தொடர்ந்து வந்து வயதான நாட்களிலே தன் மாமியினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த வயல்வெளியிலே போய் வேலை செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ உன் மாமியாருக்கு தயை செய்தபடியினால் ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவாராக என்று சொல்லி அங்கே போவாசுடைய கண்களிலே தயவை உண்டு பண்ணி அவளுக்கு சாப்பிட்டு திருப்தி அடைய மாத்திரமல்ல, அவளுடைய பட்டு போன வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க செய்து அந்த சந்ததியிலே அவள் ஓபேத்தை பெற்றெடுத்து வரும் நாட்களிலே பின்வரும் சந்ததியிலே தாவீதுக்கு பாட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே வந்து பிறக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் அவள் மாறி போனாள். இன்றைக்கு இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? ஒருவேளை ஆண்டவரை மறந்து உலகத்தின் பார்வையிலே நம்முடைய நேரங்களை நாம் செலவிட்டிருப்போம். ஆனால் ஆண்டுடைய சம்பந்தத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு விசையாய் என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, கேளாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திரல போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, சகோதரி ராஜகுமாரி செல்வியை கொண்டு இரக்கம் செய்கிறோம் என்ற தலைப்பில் ஆண்டவரே நீர் பேசியிருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்தில் ஒவ்வொருவரும் கவுன்சி கேட்டிருக்காங்க. விதைக்கப்பட்ட விதைகள் 1 60 100 பலன் கொடுக்க செய்கிறோம். ஆண்டவரே, இவளை குறித்து ஒரு வார்த்தை என்றால் ஆபோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு கையை பழைய பேப்பர்லாம் கழித்து புதிய பது ஒட்டிட்டு இனி உலகத்தில் பல மாற்றங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துக்குள்ள 3 அற்புதங்கள் உலகத்தில் நடக்க போகுது. அதை பார்த்துக்க ஆண்டு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். எந்தெந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டீர்களோ அது 1 30 1 60 100 பல கொடுக்கும். இந்த வருஷத்தில் பல சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. என் நாமத்திலே எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உலகத்தில் உள்ள விக்கிரகங்கள்லாம் உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எழுந்த அசுத்தாவியும் உலகத்தை வந்து கடந்து எந்த கதவு திறக்க வேண்டுமோ அந்த கதவு திறக்கப்படும். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், எப்பொழுதே தோன்றும். நீங்கள் அறியீர்களா? நான் உங்களை பாதுகாக்கிற ஒரு வருஷத்துக்குள்ள பல காரியங்கள் உலகத்தில் நடக்கும். இதை அசுத்தாவிகள் முற்றிலும் உலகத்தை விட்டு அழிக்கப்படும். உலகத்தில் உள்ள விக்கிரங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த நன்மை எதிர்பார்த்தாலும் நான் செய்வேன், செய்து விட்டேன். ஒவ்வொருக்கும் சரீரத்தில் எந்தெந்த பகுதி கெட்டு போயிருந்தாலும் அதை புதிய பகுதியாக மாற்றுவேன். நான் சொன்னது உண்மை, சத்தியம் நிறைவேறிட்டு உங்கள் விளக்க அணைக்க மாட்டேன், கொளுத்தி வைப்பேன். புதிய தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எதை குறித்து கவலைப்படாதுங்க, தயங்காதுங்க, பயப்படாங்க. தேசு உங்களை நேசிக்கிறார், தேசு உங்களை ரசிக்கிறார், தேசு அர்ப்பணிக்கிறார். ஒரு குறை வைக்கப்பட்டால் நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்காது. 6 மாதத்துக்குள்ள உலகத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அறிவார், அதை செய்வார். ஒவ்வொருக்கும் சாவி ஆத்மா சரீரத்தில் விலை தருவார். அசுத்தாவிகள் முற்றிலும் அழிக்கப்பட போகிறது. உலகத்தில் விக்கிரகங்கள் முற்றிலும் அழிக்கப்பட போகுது. இதை நீங்கள் வருங்காலத்தை பார்ப்பீங்க. இது ஆண்டோட வார்த்தை நிறைவு. பூமி நிறைவு கர்த்தருடையது. சாத்தான் அந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறான். விக்கிரகம் உலகத்தை விட்டு போகுது.
உங்களுக்கு எந்த நன்மையை எதிர்பார்த்து கிடைக்கலையோ கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், தீவனை கொண்டு சொல்கிறேன், மறுபடி சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கதவை திறந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் தருவார். ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும், தீமை வராது. ஒரு அற்புதமா, 2 அற்புதமா, 3 அற்புதமா, 4 அற்புதம் செய்துவிட்டு கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஆட்சி அடையவில்லை, நான் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்தத்தை நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதம் நிறையா இருக்கும், ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறோம், தேடுகிறோம், கண்டறிகிறோம், கதவு திறக்கும். உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது ஒரு மகள் அறியல, கர்த்தர் அறிவார், அதை உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவார். இந்த வருஷத்திலிருந்து எல்லா உலகத்தில் பல மாற்றங்கள் இருக்குது, அதையும் பார்த்துக்கிடுங்க. இது உண்மை, சத்தியம், நிறைவேறாத தீர்க்கதரிசனம் நிறைவேறும். எந்தெந்த நன்மையை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். 1.5 மாதத்துலேருந்து யார் யார் எதை விரும்பி ஜெபம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும், கிடைத்தே தீரும். சாத்தாங்களை தொடாதபடி, விக்கிரங்களை தொடாதபடி, கஷ்டங்கள் வராதபடி அற்புதம் செய்வேன், அற்புதம் நடக்கும். எல்லா நன்மையும் பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷப்பீங்க. கலங்க வேண்டாம், பயக்கடை வேண்டாம், தீயில் அடைய வேண்டாம். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாட்சி அடையவில்லை, அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்தார். அவர் வைத்திருக்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு சம்பூர்ணமாக கிடைக்கும். ஒன்று குறைக்கூடாது, நிறைவாக இருக்கும், நன்மை இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, 2 அநேகங்களுக்கு எதிர்பார்த்த ஆசீர்வாதமெல்லாம் தேடி வரும், கிடைக்கும். கிடைத்து விட்டது. ஒரு குடும்பத்துக்கு நான் 3 அதிசயத்தை செய்யப்படுறேன், கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அற்புதம் தான், அற்புதம் தான், அற்புதம் தான், நன்மை தான், தீமை வராது. அதிசயத்தை காண்ப, அதிசயம் நடக்கும். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமும் காலை 10 உபவாசம் பாருங்க, அதிகாலை ஜெபம் காலை பற்றி பாருங்க. அதே சமயத்தில் உங்களை கர்த்தர் தொட்டால், அற்புதம் செய்தால் தொலைக்காட்சிகள் உற்சாகமாக மனப்பூர்வமாக காணிக்கை அனுப்பி வைங்க. கர்த்தருக்குள்ளே ஆசைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Ochi, Chennai 53. Phone number 044 2657 4550 and cell phone number 93 833 44445.